பைக் டாக்ஸி இயக்குவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் மோட்டார் வாகன சட்டம் சொல்வது என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்களும் வாடகை கார் ஓட்டுநர்களும் வலியுறுத்துறாங்க. அதே நிலையில் தடை விதிக்க முடியாது, அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்துது. இந்த நிலையில இந்த பைக் டாக்ஸிகள் எப்படி இயங்குது, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 228 கீழ் தான் இந்த பைக் டாக்ஸிகள் இயங்குவதற்கு காரணமா அமையுது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, 4 சக்கரங்களுக்கும் குறைவான 25 சிசிக்கும் அதிகமான திறன்மிக்க வாகனங்களை கேரேஜ் வாகனங்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம், வாடகை வாகனங்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அவங்க பயணிக்கக்கூடிய தூரத்திற்கு ஏற்ற வகையில், அந்த வழிக்கு ஏற்ற வகையில் அவங்க வாடகையை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் இந்த சட்டம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ப்ரொவிஷனா இருக்கு அப்படின்னு மத்திய அரசு கடந்த வருஷம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப வாடகை டாக்ஸியை ஓட்டுறதுக்கு என்னென்ன முறையை பின்பற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது, காப்பீடு இன்சூரன்ஸ் கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கு, ஓட்டுநர் உரிமம் அவசியம், வாகன தகுதி, சில வாகனங்கள் 15 வருஷத்துக்கு மேலாக பயன்பாட்டில் இருக்கும்போது அந்த வாகனங்களுக்கு தகுதி சான்று அப்படின்றது அவசியம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லோ போர்டு இந்த மாதிரி 2 வீலர்ஸ்க்கு கொடுக்கப்படலை, மற்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு வருது. இது இல்லாமல் எந்தெந்த நகரங்களில் இந்த பைக் டாக்ஸிகள் இப்போ பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமான நகரங்களான சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்களையும், இந்தியாவில் 150 நகரங்களையும் இந்த பைக் டாக்ஸிகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. மக்களுக்கு அன்றாட வாழ்வில் இந்த பைக் டாக்ஸிகள் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. இதை முற்றிலுமாக தடை விதிக்கிறதா, வரைமுறைப்படுத்துறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்போது, மத்திய அரசு இதை சரியாக முறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது.